அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி ஸ்போக்கன் அரபிக் நம்ம பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. தெரியாதவற்றை தெரிந்து கொள்வதற்கு நம்ம தாவா இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபஸ்ட்டு ஹதீஸ்களை மனனம் செய்வதனால் கிடைக்கும் நன்மை என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال النبي صلى الله عليه وسلم من حفظ على أمتي 40 حديثا بعثه الله فقيها وكنت له يوم القيامة شافعا وشهيدا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், என் உம்மத்துக்களில் யாரேனும் ஒருவர் 40 ஹதீஸ்களை மரணம் செய்து வைத்தால் அல்லாஹ் அவரை கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான். அப்போது நான் அவருக்காக வேண்டி ஷஃபாத் செய்கிறவனாகவும் சாட்சியாளனாகவும் இருப்பேன் அப்படின்னு ஹதீஸில் ரசூல்லா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸ்களை தனித்தனியாக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கேன். இதை பார்ப்போம். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், மன் ஹஃபீல யாரேனும் மனனம் செய்து வைத்தால் அலா உம்மத்தி என் உம்மத்துக்களில் 40 40 ஹதீசன் ஹதீஸ்களை பஹ்ஸஹுல்லாஹு அல்லாஹ் அவரை எழுப்புவான், ஃபகீஹா அறிவாளியாக, வகுன்து லஹு அப்போது நான் அவருக்காக வேண்டி இருப்பேன், யௌமல் கியாமத்தி கியாமத் நாளில் ஷாஃபிஅன் ஷஃபாத் செய்கிறவனாகவும், வஷஹீதா சாட்சியாளனாகவும் இருப்பேன். இப்போ இதை நம்ம சென்டென்ஸாக தனித்தனியாக மேக் பண்ணி வச்சுட்டோம். இப்போ தமிழில் இலக்கணம் நமக்கு இருக்குது, இங்கிலீஷில் கிராமர், அதே மாதிரி நமக்கு அரபிக்லேயும் கிராமர் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மண் ஹஃபீல யாரேனும் மரணம் செய்து வைத்தால், இப்போ இங்கே மண்ணுங்கிறது யாரேனும் அப்படின்ட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுனால வருது. இதே தனியாக மீனிங் பார்த்தா மண்ணா யார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது அலா உம்மதி, அலாங்கிறது மீது அப்படிங்க வரும். என் உம்மத்துகளையும் தான் வருது, இங்கே மீது வரல. அப்போ இது மறைவானவற்றில் இருக்குது. இங்கே யா அப்படின்னு இருக்கு. யான்னா என்னுடைய அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து வகுன்து லஹு அப்படின்னு இருக்கு. இப்போ ஹா அப்படின்னா அவரை, அவருக்காக, இந்த மாதிரி பொதுவாக குறிக்கும். ஆனால் ஆண்பாலை தான் குறிக்கும். இதே இந்த ஹால 2 புள்ளி இருந்துச்சுன்னா லத்து அப்படின்னு ஆயிரும். இப்போ அந்த தூ பெண்பாலை குறிக்குது. இதுதான் இன்னைக்கு இந்த ஹதீஸோட கிராமரு. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். இதே மாதிரி மேலும் மேலும் ஹதீஸ்களை தனித்தனியாக தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.